எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் என்று சொல்லப்பட்டிருக்கு, நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும். ஆகவே அந்த சிங்காசனத்தை ஆண்டவர் வேதாகமத்திலே அநேகருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். உயரமான உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஆவியிலே நிறைந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை அவரை தரிசிக்கிறார். ஆண்டவர் ஏசாயாவுக்கு கொடுத்த தரிசனம், ஆண்டவருடைய சிங்காசனத்தை ஏசாயா பார்க்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். இது ஆண்டவர் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தினதான ரகசியம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி 1 முதல் 5 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த நாட்டில் நடந்ததான அருவருப்புகள், அங்கு நடக்கிறத எல்லாவற்றையும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சுட்டி காட்டுகிறார். அவருக்கு சுட்டி காட்டுகிறார். பலவிதமான சூழ்நிலையிலே ஜனங்களுக்கு அதை சொல்லி காட்டுகிறார். ஆனாலும் 6ஆம் அதிகாரத்திலே அவர் தன்னை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர், நான் அதமானேன், அசுத்த உதடுகள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னை குறித்து ஆராய்ந்து பார்த்தபோதுதான் ஆண்டவருடைய தரிசனத்தை அவர் பார்க்கிறார். இன்றைக்கும் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லுவதை விட, நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கும் அந்த சிங்காசனத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, உயரும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்க கண்டேன். அவர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அங்க இருக்கிற தேவ தூதர்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனை துதித்தார்கள் என்று ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த சிங்காசனம் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்திய சிங்காசனம். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர்.